பரிசா? கொல்லக்குடி வெற்றியாளர் காளி வரி கூட காய் வாசல்ல மாரியம்மா வாசல் உங்களுக்கு ஒரு பரிசு. என்ன பரிசு? உன் அழகு. அதான் நல்லா பேசுறீங்க, சொல்லுங்க என்ன பரிசு? உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, சரி, உன் புகழுக்கு, உன் உருவத்திற்கு, இன்னும் உன் வளத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வளத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளையா இருக்கா? என்ன அவசரம்? இது அவசரம் இல்ல, அவசியம். இல்லங்க, வயசு போகட்டும். இப்பதான் எனக்கு 13 வயசு ஆகுது. இதே நல்லா இருக்கும். இல்ல இதே பக்குவம். சரி, மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க யாருக்காச்சும் தோணுச்சா மாப்பிள்ளை பாக்கணும்னு? சாமியாருக்கு தோணி இருக்கு. பாத்துட்டு வந்த மாப்பிள்ளை யாரு? பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். மாப்பிள்ளையை பாக்கலையா நீ? பாக்கலையே. என்ன பாருவேன், இங்க பாருங்க. உங்கள மாதிரிலாம் மாப்பிள்ளை இருந்தா அன்னைக்கு முதல் நாள் போட்டு கொண்டு போடுவேன். அந்த பிள்ளைங்க என்னை கண்டா பொசு பொசுன்னு இருக்கு, நீ ஏத்தி விடாதீங்க. இல்லம்மா, உனக்கு மாப்பிள்ளை தானே சொல்லணும். மாப்பிள்ளை யாரு? நான் தான். இல்ல சொல்றேன் யாருண்டு? இருமா, அருவாள் எடுத்துட்டு வரேன் போய். நான் சொல்றேன்ப்பா, சொல்லுங்க. நான் தானே சொல்லணும். மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல போறீங்களா? கால பறிச்சிருக்கு கந்தன் முருகன், அவன் தான் புருஷன். முருகர மாப்பிள்ளைய பாத்துறீங்க. வேணாங்க, வேணா என்ன வேணா சாமி, எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாட்டி எனக்கு பிடிக்கல. வேணா சாமி, எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாட்டி. என்ன 8 கோடி தாண்டி அவயவன பேயோட்டி ஆத்தால அவங்க ஆத்தால பாரு. 8 கோடி தாண்டி அவயவன பேயோட்டி ஆத்தால பாரு அடங்கா பிடாரி. அப்ப மேஜ கேட்காத தருதல, நீங்க தருதல பெரிய தருதல. அப்ப மேஜ கேட்காத தருதல புள்ள. வேணா சாமி, எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாட்டி எனக்கு பிடிக்கல. வேற ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த ஊர்ல ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா கூட பார்த்து கேட்டுக்கிறேன். ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்த வேலை முடிஞ்சு வச்சு. எங்கேயே இருக்கணும் கூட்டியாந்துக்கிட்டு அதுக்கு வண்டி வாகனம்லாம் ஜனகுலா வச்சு 10 பேர் கூட்டிக்கிட்டு ஏற்றி இறக்கிட்டு எதுக்குடா பிரச்சனை? இன்னொரு ஒரு மாப்பிள்ளை இருக்கானா? யாராவது இருக்கீங்களா? ஐயா சொல்லி யாரும் வெட்ட வருஷமா கேட்குறேன். இந்த ஊரில் இந்த பிள்ளைய கட்டது யாராவது மாப்பிள்ளை இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லை. ஒரு நாதி சீந்தலை என்ன அது வச்சுருந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ முடிஞ்சு 8 நாள் ஒரு ஜோலி ஒத்துக்கிறியா? அங்கே வர ஏன் தெரியுமா? அப்படி ஒரு வேளை வள்ளியை கட்டுறதுக்கு நான் தான் வந்தேன்னு வச்சுக்க, எண்ணி 8 நாளும் செத்து போவேன். காரணம் வள்ளிக்கு செவ்வாதோஷம். செவ்வாதோஷத்தில் இருக்க பெண்மணியை திருமணம் பண்ணாச்சு வச்சுக்க போய்தான். அதனால இந்த இடத்துல அவ்வையாரா கூட இருப்பேன், முருகரை கட்டிக்க மாட்டேன். ஏங்க எனக்கு பிடிக்கல. எவ்வளவு தைரியம் என்ன ரெண்டாம் தாரமா ஆனா நீ அனுபவசாலிமா, பயங்கரமான ஆளுமா. என்ன ஔவையார் வச்சுக்க, ஔவையாருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? பிள்ளையாரத்தையும் பிடிக்கும். இஷ்ட தெய்வம்ன்றது வேற, கல்யாணம்ன்றது வேற. இங்க பாருங்க, உங்க பேச்சே சரியில்லை. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க. அப்படி இல்லைங்கம்மா, நீங்க இதுவரை சிற்றின்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இல்ல பேரின்பம் தானே, கடவுள் தானே நினைக்கிறீங்க. வேற ஒரு மாதிரி இல்லைமே. நாரதருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். நாரதருக்கு ஒரு பட்டம், இந்த வள்ளி பிள்ளை நாரத மகரிஷிக்கு கொடுக்க போற பட்டம். கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் போப்பா முத வாத்தாடி முத நீ போங்களு, நீங்க வாங்கலு. என்ன லூ போட்டு கொடுக்கறது வேணாம், இருக்கட்டும். கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் கந்தனுக்கு மனமுறுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத மகரிஷி செல்ல வருகிறேன். சத்தி வரட்டுமா? நாரதரே, முனிவரே, இப்படி போய் சேர்ந்துட்டாரே நாரதர். போய் சேர்ந்துட்டாரா? என்ன வாசிட்டு இருக்க? கிடையாது, போய் சேர்ந்துட்டாரு அப்படி கிடையாது. கோவமா நாரதர் போயிட்டாரேன்னு சொல்றேன். இத்தனை பேருக்கு முன்னாடி நாரத மகரிஷியை பார்த்து கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாம
கேட்டிருக்கேன்னா காரணம் இல்லாமல் இல்லை. என்ன காரணம்? இவர் இப்படிலாம் கோவப்படுத்தி அனுப்புனாதான் கோவமா போய் முருகத்தை சொல்லுவார். அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவா சொல்லி அவருடைய பாதார வந்து தேவைக்கு சீக்கிரம் அடைவேன். இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு